அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவலாளிகள் இருவரின் உடல்கள் கோவில் கொடிமரத்தில் கிடந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ராஜபாளையம் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவிலில் இரவு காவலர்கள் இருவர் வெட்டி கொல்லப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், தகவல்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோயிலில் பாதுகாப்பு அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயில்ல பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த பேச்சிமுத்து மற்றும் சங்கரபாண்டியன் என இருவரும் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த படுகொலை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பதிவிட்டிருக்கிறார். அதே போல சென்னை மாநகராட்சி 196வது வார்டு பெண் கவுன்சிலர் அஸ்வினி செகுநாயன் என்பவருடைய அலுவலகத்துல வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவமும் அதிர்ச்சி அளிப்பதாக பதிவிட்டிருக்கிறார். கோயில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்க தமிழகத்தில் ஆட்சி என்ன ஒன்று எதற்கு இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பட்டாக்கத்தி, அரிவாளில் தொடங்கி துப்பாக்கி, வெடிகுண்டு என தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாலாளத்திற்கு கொண்டு சென்றதற்கு முதலமைச்சரே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆள தெரியாமல் ஒரு சில அதிகாரிகளின் கைப்பாவையாகி காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முடக்கி மக்கள் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கும் பொம்மை முதல்வர் தலைமையிலான ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். கோயில் கொலையில் தொடர்புடைய கொலையாளிகள் மற்றும் திமுக கவுன்சிலர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசி தாக்கிய குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.